நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 25 சனிக்கிழமை. இன்று தாய் திரு அவையோடு நாம் இணைந்து திருத்தூதர் பவுல் இவரின் மனமாற்றத்தை கொண்டாடி மகிழ்கிறோம். நாமும் மனமாற வேண்டும் என்கிற அழைப்பை பவுலடியார் நமக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்று அனனியா பவுலடியாரை பார்த்து கூறிய இந்த வார்த்தைகளை நினைவுகூரும் நாமும் கூட பாவத்திலிருந்து கழுவ பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு புதிய பயணத்தை தொடர ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் என்று மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று திருப்பாடல் 117 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் தாமே பவுலடியாருக்கும் திருத்தூதர்களுக்கும் கட்டளையை கொடுத்திருக்கிறார். நாமும் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட சிறப்பான அழைப்பாளர்களாக இருக்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற நாமும் ஆண்டவருடைய அருள் கேட்டு மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற போது புகழ்வது என்பது வாயின் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வியல் தளங்களில் செயல்பாடுகளால் அடுத்தவருக்காக நாம் ஓடி உழைக்கிற உதவி செய்கிற அந்த உன்னதமான உணர்வால் நாம் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த கிருபை நம்மிடமிருந்து இன்னும் அதிகமாய் வெளிப்பட ஆண்டவரிடத்திலே மன்றாடி துதிப்போம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
திருப்பாடலுடைய வரிகள் நமக்கு உரைப்பதை நாம் ஆழ்ந்து நோக்குகிறோம். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 1, 2 என்று எண்ணி அல்ல, எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய மாறாத அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வெறும் மாறாத அன்பு மட்டுமல்ல, அது அளவிட முடியாத அன்பாக இருக்கிறது. ஆகவே இந்த அன்பை நாமும் பிறருக்கு கொடுத்து அளவில்லாத அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்த மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்கிற அழைப்பை எங்களுக்கும் தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கனி கொடுக்கிற பிள்ளைகளாகவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நாங்கள் முயற்சி செய்ய தேவ ஆவியானவர் எங்களை நிறைத்து வழிநடத்துவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.